விஜய்க்கான மாநாட்டுக்கான அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. முதல் அறிக்கை பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா? எல்லாம் பேச்சு தமிழ்ல போட்டவுடனே, "ஏய் அது பர்சனலா தலைவர் கூப்பிடுறாரு. அதனால அப்படிதான் இருக்கும்." அப்படின்னு விளக்கம்லாம் குடுத்தாங்க. 2வது அறிக்கை பார்த்தீங்களா? பக்காவா இருக்கா? எழுதி குடுத்து வாங்குற இடத்துல ஒழுங்கா எழுதி குடுத்து வாங்கணும். அவசரத்துக்கு யாராவது YouTubeக்கு தம்ப்நெயில் எழுதுறவன்ட்ட குடுத்து வாங்குனா அப்படிதான் இருக்கும். அதனால 2வது அறிக்கை பக்காவா இருக்குது. அதில அவர் சொன்ன விஷயங்கள் கரெக்ட்டு. இப்ப கர்ப்பிணிகள் வரக்கூடாது. வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள் வந்து இவனுங்க அந்த கிறுக்கனுங்க அந்த அப்படிதான் கூட்டு போவானுங்க. கூட்டு போய் ஜனத்திரள்ல மாட்டிக்கிட்டு பெரிய சிக்கலாயிடும். அது முன்கூட்டியே அவர் அறிக்கையா வெளியிடுறது, அவருடைய அக்கறை காட்டுகிறது நல்ல விஷயம். அதே மாரி மாநாடு ஒரு எதிர்பார்ப்ப உண்டு பண்ணும். மாநாடுன்னா அதுக்காக ஒண்ணுமே இல்லாமலாம் போகாது. பெரிய அளவுல கூட்டத்த கூட்டுறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய அளவுல கூட்டம் வரும். அவர் நடக்கிற அந்த அந்த ரேம்பே வந்து கிட்டத்தட்ட 800 மீட்டரு. அதான் 3/4 கிலோமீட்டரு. அப் அண்ட் டவுனு 1 1/2 கிலோமீட்டர் வரும். 1 1/2 கிலோமீட்டர விட 100 மீட்டர் ஜாஸ்தி வரும். அதெல்லாம் நடந்துட்டு வந்து அவர் பேசணும். இது எல்லாம் ஓகே. அவர்கள் அமைப்பு ரீதியாக மாநாட்டை திரட்டுவது, மாநாட்டை நடத்துறது, அந்த அமைப்பு விஷயங்கள் அதெல்லாம் ஓகே. ஆட்களை கொண்டு வரதெல்லாம். தண்ணீர் வசதிலாம் கடந்த மாநாட்டப்போ ஏற்பட்ட தப்பெல்லாம் இப்ப பிரச்சனைலாம் சரி பண்ற வேலைய பண்ணியிருக்காங்க. அந்த போன தடவ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த அந்த கழிவு நீருக்கான குடிநீர கூட இது பண்ற மாரிலாம் போச்சு. அதே மாரி போன தடவ நிர்வாகிகள் ஒருத்தன் கூட சோறு போடல. வர வச்சு எல்லாம் பட்னியா இருந்திருக்காங்க. இந்த தடவ அதெல்லாம் கொஞ்சம் களையிற வேலையெல்லாம் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன்.